நீங்கள் மாசண்ணை வந்து ஓடிக்கொண்டே இருக்கும் நதின்னு சொன்னார் தங்கண்ணன். அவர் ஓடிக்கொண்டே நதின்னு சொல்கிறது வந்து அது இரட்டுற மொழிதல். அதில் ரெண்டு இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று அவ்வளவு பரபரப்பாக கட்சி வேலை செய்கிறவர், இன்னொன்று நிஜமாகவே லிட்ரலாக தினசரி ஓடிக்கிட்டே இருக்கவர். இந்த வருஷம் ஜனவரி 1 அன்னைக்கு கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையினுடைய 25வது வெள்ளி விழா கூட்டம். அதுக்கு நான் முதல் நாளே போயிட்டோம் எல்லாரும். அடுத்த நாள் காலையில் மாதம் நான் பார்க்குறேன், கன்னியாகுமரியில் போய் 25 கிலோமீட்டர் காலையில் ஓடிட்டு வர்றாரு. வந்திருக்குது மாநாட்டுக்கு. வந்து மாநாடு பார்க்கணும், கன்னியாகுமரி ஆளை பார்த்துக்குவாங்க, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி காலையில் அங்கே ஒரு 50 பேர் கட்சிக்காரை கிளப்பிக்கிட்டு கன்னியாகுமரியில் போய் 25 கிலோமீட்டர் ஓடிட்டு திருப்பி வர்றாரு கூட்டத்துக்கு. எனக்கு அவர் எப்போ பார்த்தாலும் எங்கள் பள்ளிக்கூடத்தில் பிடி மாஸ்டரை பார்த்த மாதிரியே இருக்கும். கையில் ஒரு கம்பு வச்சு அடிச்சிடுவாரோ அப்படின்னு. அப்படி அவருடைய ஓடலாம் வாங்கங்கிற புத்தகம் வந்து வாய்ப்பு கிடைச்சா படிங்க. அவருடைய மாரத்தான் அனுபவங்களை பற்றிய புத்தகம் அந்த புத்தகத்தில் அவர் எங்கெல்லாம் கூட்டம் ஓடிக்காரோ அதை பற்றியெல்லாம் எழுதியிருப்பார். எனக்கு அந்த புத்தகத்தில் ரொம்ப கவர்ந்த விஷயம் 2 விஷயம். ஒன்று வந்து, ஒரு இடத்துல கூட அவரை முன்னிலைப்படுத்தியிருக்க மாட்டார். அவரை பற்றியது ஒரு 1.5 பக்கத்தில் முடிஞ்சிடும். தான் என்னவான ஒரு விபத்தை சந்தித்தேன், அந்த விபத்தில் எப்படி நான் அந்த போட்டிக்கு வந்தேங்கிற 1.5 பக்கத்தில் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தன்னோடு யாரெல்லாம் மாரத்தான் ஓடியவர்கள், யாரெல்லாம் நடத்தினவங்கன்னு சொல்கிறோம்ல புத்தகம். ஆனால் அந்த புத்தகம் இருக்காது. எந்த ஊருக்கெல்லாம் ஓட போனாரோ அந்த ஊருடைய வரலாறு அந்த புத்தகம் பேசிக்கிட்டே இருக்கும். நான் அப்போ தான் நினச்சேன், இது எங்கேருந்து வந்திருக்கணும் தாக்கம்னா, கலைஞருடைய நெஞ்சுக்கு நீதி எப்படி இருக்கும். நெஞ்சுக்கு நீதி அவருடைய வரலாறு எழுது வந்து புத்தகம் தான். ஆனால் கலைஞருடைய நெஞ்சுக்கு நீதி எப்படி இருக்காது. அது என்ன செய்யும்னா, அன்றைக்கு நிகழ்ந்த உலக வரலாறை, உள்ளூர் வரலாறை, தேச வரலாறை சொல்லிக்கிட்டே வரும். அது அதை போல் ஓடலாம் வாங்கும்போது அவர் எங்கெல்லாம் போனாரோ அந்த நாட்டுடைய வரலாறு பூரா பேசிக்கிட்டே ஒரு முக்கியமான ரொம்ப சிறந்த புத்தகம். அண்ணன் வந்து இந்த கூட்டத்துக்கு பேச அழைத்த பொழுது நான் இது 2 புத்தகத்தை மட்டும் குறிப்பிடாமல் இன்னொரு விஷயம் குறிப்பிடணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கு தேர்தலை நோக்கி எல்லாரும் பரபரப்பாக பேசி கூட்டணி பேச்சுவார்த்தை, கார் மாறி கார் போய் ரகசியமாக பேசிட்டு வந்து, இல்லையே நாங்கள் சும்மா தான் போயிட்டு வந்தோம் அப்படி சொல்லி முடித்தா, அங்கேருந்து அமித்ஷா வந்து இல்லை கூட்டணி தான் பேசுவாங்கிறார். இவர் சும்மா தான் போயிட்டு வந்தாங்கிறார். இவர் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய அவர் தாமரைக்கு தண்ணி ஊற்றுற புது ஆள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் வருத்தம் என்னென்னா, அண்ணாவிலேனாலும் மாற்றிட போகிறாங்க. ஏன்னா நமக்கு இருக்கிற ஒரே காமெடி அவர் தான். அவரை மாற்றிட்டா என்ன செய்யுது அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னால், விட்றா அந்த கட்டில் எல்லா கட்டும் ஜோக்கர் தான், யார் வந்தாலும் காமெடியாக தான் இருக்குது, அதில் என்ன இருக்குது அப்படின்னு. அதை போல் இப்படி இவ்வளவு பரபரப்பு இருக்கும் பொழுது நான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சிந்திச்சு பார்க்குறேன். என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் தொடர்ச்சியாக இப்படி கொண்டாடப்படுவதற்கான காரணம், தேர்தலை நோக்கி அரசியலை செய்யாமல் இந்த மாநிலத்தின் நலனுக்கான அரசியலை செய்வதால் தான் தொடர்ந்து கொண்டாடப்படுறாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, 2003 நம்ம சென்னையில் இருக்க பெண்கள் கல்லூரி, ராணிமேரி கல்லூரி, குயின் மேரிஸ் காலேஜ், அது வந்து 1914 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. இந்தியாவின் முதல் பெண்கள் கல்லூரி, பெண்கள் படிப்பதற்காக முதல் பெண்கள் கல்லூரி குயின் மேரிஸ் கல்லூரி தான். அந்த கல்லூரியை 2003 இடிப்பது என்று அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் முடிவு செய்தார். ஜெயலலிதா அவர்கள் முடிவு செய்த பொழுது அதை எதிர்த்து 2003 மார்ச் 27 அந்த கல்லூரியினுடைய பெண்கள் பேராசிரியர்களும் கல்லூரி மாணவிகளும் தெருவுக்கு வந்து ஒரு போராட்டம் நடத்த ஆரம்பித்தாங்க. ஒரு பெரிய பேசு பொருளாக மாறல தமிழ்நாட்டில். அப்படி இருந்த பொழுது நம்முடைய முதல்வர், இன்றைய முதல்வர், அன்று துணை முதல்வர் இல்லை, அன்று அவர் மேயரும் இல்லை, அன்று ஒரு கட்சியினுடைய தொண்டனாக தமிழ்நாட்டில் பெண்கள் படிப்பதற்கு இடையூறு ஏற்படுகிறது என்பதனால் மார்ச் 10 அந்த போராட்டத்தில் கலந்துக்க போய் நேரடியாக போய் களத்தில் போய் உட்கார்ந்தார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். நேரடியாக போய் உட்கார்ந்தோன்னு தமிழ்நாட்டின் செய்தியானது. அது செய்தியான பிறகு அடுத்த நாள் அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டார் திரு ஸ்டாலின் அவர்கள். தேசம் முழுக்க செய்தியானது. ஒரு கல்லூரி இடிக்கப்படுகிறது, அதை எதிர்க்கட்சி தலைவர் ஒரு எதிர்க்கிறார், அவர் கைது செய்யப்படுகிறார் அப்படின்னோடனே, அதுவரை நீர்பூத்த நெருப்பாக இருந்த ராணிமேரி கல்லூரி விவகாரம் எல்லா இடத்திலும் செய்தியாகி ஏப்ரல் மாதம் 25 ஹைகோர்ட் வந்து தடை உத்தரவு வழங்கி அந்த கல்லூரியை இடிக்கக்கூடாதுன்னு தீர்ப்பு வழங்குனுச்சு. நான் சிந்திச்சு பார்க்குறேன், அன்றைக்கி தேர்தல் நேரம் இல்லை. அந்த கல்லூரியில் படிச்சுக்கிட்டு பெண்கள் 17 வயசு, எல்லாருக்கும் யாருக்கும் ஓட்டு கிடையாது. அதுவெல்லாம் முக்கியம் இல்லை. இங்கே பெண்களின் படிப்புக்கு தடை வருமனில் முதல் ஆளாக போய் நிற்க வேண்டும் என்று நினைத்ததன் விளைவு தான் இன்றைக்கி எல்லா பெண்களும் கொண்டாடுகிற ஒரு ஆளாக அவர் மாறுகிறார் இல்லையா? அதை நினைக்கணும்ல. போய் எப்பொழுதும் ஒரு தலைவனின் மேல் எப்பொழுது நம்பிக்கை வரும் மக்களுக்குன்னா, ஒரு காரியத்தை தீவிரமாக ஈடுபட்டு அதை நடத்தியே முடித்தா மட்டும்தான் நம்ம வறுமை ஒழிய கல்யாண மண்டபத்தில் கூட்டம் போட்டால் வராது.
திரும்ப திரும்ப சொல்லிட்டே தான் வராது.